தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. சகோதர சகோதரிகளே, கடந்த 50 வருஷமா வந்துட்டு நம்ம இந்த நாட்டுக்கு விசுவாசமா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்துட்டு பாரிசான் நேஷனல் அரசாங்கத்துக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். ஆக இந்த 50 வருஷ காலகட்டத்தில் வந்துட்டு அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும், இந்தியன் ஓட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் மாதிரி அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு ஒரு அலட்சிய போக்குனால அவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு அலட்சியமா பார்த்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த சூழ்நிலையில இருக்கிறோம். ஆக இந்த வருகின்ற இந்த தேர்தலில் நம்ம எல்லாம் ஒரு மாற்றம் காட்டி தான் ஆகணும் இந்த அரசாங்கத்துக்கு. அதாவது இந்த இந்திய சமுதாயத்தை இந்த அரசாங்கம் ஏமாற்ற முடியாது, ஏமாத்தினது போதும். 50 வருஷம் நம்ம ரொம்ப பொறுமையா இருந்து இந்த நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நல்லா செஞ்சிட்டோம். ஸோ ஆனா இந்த அரசாங்கம் தான் அவங்களுடைய கடமையை தவறி நம்மளுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லயும் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு வாக்குமொழி மட்டும் கொடுத்துட்டு ஆனா செயல காட்டுறதில்ல. ஆக வருகின்ற தேர்தலில் இன்றைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாம் எதிர்கட்சிக்கு ஓட்டு போடணும். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, டிஏபி நின்னாலும் சரி, கார்டியலா நின்னாலும் சரி, பாஸ் கட்சி நின்னாலும் சரி, நீங்க எல்லாம் எதிர்கட்சிக்கு போட்டீங்கன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் போய் சேரும். அதாவது என்னன்னு சொன்னா, 50 வருஷமா விசுவாசமா இருந்து ஓட்டு போட்ட சமுதாயம் இன்னைக்கு இப்படி செய்யறாங்களே, அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவங்க யோசிப்பாங்க. நம்மளுக்கு நம்ம கேட்கிற கோரிக்கை இன்னும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பார்த்து நம்மளுக்கு செய்ய வேண்டியது அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். தயவு செய்து மீண்டும் ஏமாந்துடாதீங்க. எலெக்ஷன் டைம்ல நிறைய வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க. நாங்க ரோடு செய்யறோம், கரண்ட் கொடுக்குறோம், இந்த ரோடு கரண்ட் அதெல்லாம் போதும்னு சொல்லிருங்க. நம்ம இதைத்தான் நம்ம கிட்ட காட்டி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இந்த ஏமாத்து போதும். நம்மளுக்கு நம்மளுடைய உரிமைகள் வேணும். நம்ம கேட்ட எங்களுடைய 18 கோரிக்கை அந்த 18 கோரிக்கையில நம்மளோட உரிமை என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக நம்ம அரசாங்கத்திட்ட கேட்டுட்டோம். இடையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் சொன்னாரு, இன்றைய இந்த தேர்தலை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எல்லா வகையான நடவடிக்கையும் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு 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 பேஸ்லெஸ்ஸான ஒரு சாக்கு போக்கு. அனாவசியமா நம்ம மேல பழி சுமத்துறாங்க நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த தேர்தலை நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்களும் மாற்றம் கொண்டு வருவீங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இன்ட்ராக் சார்பில் மீண்டும் நம்ம இந்த மக்கள் சக்தினா என்ன அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு நம்ம காட்டுவோம். தயவு செய்து நீங்க எந்த கட்சியும் பார்க்காம சொல்லி எந்த கட்சியும் பார்க்காம நீங்க எதிர்கட்சிக்கு போடுவீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். कर्मणि
குறிப்பிடத்தக்கது.